திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளனுடன் சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற இந்த நற்செய்தி உங்களுக்குள் மாபெரும் மாற்றத்தை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 7வது பாடமாக தேவ பக்திக்குரிய ரகசியம் எது என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். நாம் படிக்கிறோம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்து இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் கேட்கிற இந்த பாடம் நீங்கள் இதை கேட்டு விட்டுவிடாமல் அதை குறித்து சிந்தியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோனையா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் படிக்கிற இந்த புத்தகம் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் மிகவும் கடினமானது, சபையை பற்றியது, சபையின் உபதேசங்களால் ஆனது. இந்த புத்தகத்தை படிக்காமல் போனதுனால, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற சத்தியத்தின்படி நடவாமல் போனதுனால்தான் கத்தோலிக்கம் உருவாச்சு, தொடர்ந்து புராட்டஸ்டன்ட் சமயங்கள் உருவாச்சு, அதைத் தொடர்ந்து பெந்தேகோஸ்து அமைப்புகள் உருவாயிற்று. நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தால் ஆங்கிலத்தில் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக ஒரு வரைபடம், அது மாதிரி சபையினுடைய ஒரு வரைபடம் போல இந்த பகுதி இருக்கிறது. இன்றைக்கு 1 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் படித்துட்டு விளங்கின மாதிரி விளங்கி விட்டதாக எனக்கு ஏற்கனவே தெரியும், எங்கள் சபையில் இதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இன்னை வரைக்கும் இந்த வசனத்தை படித்து 100% நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்கிற மனிதனை என் வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. காரணம், இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற எல்லா விவரங்களும் அறிவினால் ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்ல. You cannot understand this particular scripture by knowledge. You have to understand by faith only. விசுவாசத்தினால் மாத்திரம்தான் இந்த 16ஆவது வசனத்தை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே புரிந்து கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்னா, அறிவை உபயோகப்படுத்தாமல் நீங்கள் என்ன சொல்லணும், இந்த வசனத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வெளிப்பாடு, அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன், இந்த முடிவுக்கு வந்தால் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். நீங்கள் அறிவினாலே இதை துருவ ஆரம்பித்தால் உங்களுக்கு விளங்காது. உதாரணமாக, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இந்த வசனத்தை அறிவினாலே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது, விசுவாசத்தினால்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அறிவினால புரிந்து கொள்வதாக இருந்தால் வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கும் போது அவர் எங்கே இருந்தார் என்ற ஒரு கேள்வியை மனிதன் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனை தான் தேவன் இல்லாத மனிதன் என்று நாம் சொல்லுகிறோம். அதனால் வேத வசனங்களை விசுவாசத்தினால் தான் ஒப்புக்கொள்ள வேண்டுமே தவிர அறிவினாலே ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இப்பொழுது இந்த வசனத்தை படிக்கிற உங்களுக்கு விளங்குதான் பாருங்க. ஏறக்குறைய 9 விஷயங்கள் இந்த வசனத்தில் இருக்கு. அதை ஒவ்வொன்றாக நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். 9 விஷயங்கள் இங்கே இருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம்தான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது.
சபை என்ற ஒரு வார்த்தையை நம்ம கொள்ளும்போது, எண்ணும்போது, நினைக்கும் போது, அது கிறிஸ்துவனுடைய சரீரம், கிறிஸ்து அதனுடைய தலை. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் தேவனை பற்றி, அவருடைய தத்துவத்தை பற்றி எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதை நம்முடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. அது தேவனுடைய ஒரு செயலாக இருக்கிறது. How did God manifested in the flesh? We cannot understand by knowledge. By faith only we need to accept it. புரிஞ்சுதா நான் சொன்னது? இப்பொழுது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு கருத்தை நீங்கள் பாருங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அதாவது சபையை நடத்துகிற மூப்பர்களும் உதவிக்காரர்களும் தேவனை பற்றிய சத்தியத்தை சுத்த மனசாட்சியில அந்த ரகசியத்தை விசுவாசத்தினாலே காத்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பை ஃபெய்த் ஒன்லி, இட்ஸ் எ மிஸ்ட்ரி, இது ரகசியம் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை, அந்த ரகசியம் என்ற அந்த வார்த்தை 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, அதாவது மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் என்று சொல்றார். இது ரகசியம், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அல்ல. பைபிளை படிக்கிறவர்களுக்கும் பைபிளை நம்பாதவர்களுக்கும் பைபிளை பற்றி அக்கறை இல்லாதவர்களுக்கும் பிரிவினை சபைகளாகிய மார்க்க பேதங்களில் இருக்கிறவர்களுக்கும் இது ஒன்றும் தேவையே இல்லை. ஏன்னா அவனுக்கு விளங்காது. இது யாருக்கு விளங்கும்னா, அந்த ரகசியத்தை ஒப்புக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு, தேவன் எவ்விதமாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற அந்த ரகசியத்தை நல்மனசாட்சியை காத்துக் கொள்கிறவர்களுக்கு தான் இது விளங்கும். கிறிஸ்துவின் சபை, புதிய ஏற்பாட்டு சபை என்றெல்லாம் கூட சொல்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு விளங்குச்சான்னு கேட்டால் ரொம்ப ஆபத்து தான். ஏன்னா இதுலேயே ஏகப்பட்ட குழப்பமுள்ள மக்கள் இருக்காங்க. ஆரம்பம் முதலே மனிதர்கள் ஒரு போராட்டம் உள்ளவர்களாக இருக்காங்க. ரொம்ப அதிகமாக இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபோது அவரை தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொள்வது அன்றைய யூதர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, எருசலேம் தேவாலயத்தினுடைய பிரதான ஆசாரியனுக்கு கடினமாக இருந்தது. அவங்களுடைய பிரச்சனை எல்லாம், எப்படி தேவன் மாம்சத்தில் வர முடியும், இதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆதியாகமம் 3:15 படிக்கிறோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். இந்த இடத்துல தேவன் ஏவாள் மூலமாக பிறக்க போகிற தேவனுடைய வித்தாகிய தமது குமாரனை குறித்து பேசுகிறார். ஆக ஆதியாகம காலத்திலேயே தேவன் மாம்சத்தில் வர வேண்டும் என்ற ஒரு திட்டமும் தீர்மானமும் எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆக ஆதியாகமம் 3:15 தொடங்கி அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கொண்டு தான் உலகங்களை தேவன் உண்டாக்கினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனுடைய உதட்டுக்குள் இருந்தது, அவருடைய செயலுக்குள் இருந்தது, அவருடைய அதிகாரத்துக்குள் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. In the beginning was the word was with God and the word is God. இதை விளங்கிக் கொள்ள நம்மால முடியாது. அதனால்தான் இது விசுவாசத்துக்குரிய வார்த்தை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். நமக்குள்ளே என்றால் மனிதர்களுக்குள்ளே, நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்றால் நமக்குள்ளே வந்து வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து மாம்சமாக கன்னி மரியாளின் வயிற்றிலே மகனாக பிறந்து இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் நமக்கு மத்தியிலே வந்து வாசம் பண்ணினார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்.
இதை விசாரிக்கிறவர்கள், விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள், அவங்க பார்வையில் அதை கவனிக்கிறாங்க. தேவன் இல்லை என்று மறுக்கிறவங்க அவங்க பார்வையில் அதை கவனிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் அவங்க பார்வையில் அதை கவனிக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் விசுவாசிகள். We are only believers. We trust in God's word. By faith we accept the truth. விசுவாசத்தினாலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற அந்த கருத்தை, அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறதோடு போகாமல் சுத்த இருதயமாகிய நம்முடைய மனசாட்சியில காத்து கொள்கிறவர்களா இருக்கிறோம். சகோதரர்களே, கிறிஸ்தவத்தில் உள்ள மிகப்பெரிய குழப்பங்கள்ல ஒன்று, தேவன் பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவி என்றும் அழைக்கப்படுகிறார். God being called Father, Son and the Spirit. அப்படியானால் தேவன் ஒருவர் இப்பொழுது மூவராக பேசப்பட்டிருக்கிறார். அதற்கு விளக்கம் என்ன? விளக்கம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, விசுவாசம்தான். தேவன் சொன்னதை ஏற்றுக்கொள்வது தான், ஒப்புக்கொள்வது தான், அதை நம்புவது தான், அவ்வளவுதான். தேவன் பிதாவாக இருக்கிறார், குமாரனாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஞானஸ்தானம் பெறும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி, கவனிங்க, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளை. இந்த பிரதான கட்டளையில ஞானஸ்தானத்தில் தந்தை மகன் ஆவி பேசப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல சபையில நாம் ஆசீர்வாதம் கூறும்போது விதமாகவே ஆசீர்வாதம் கூறுகிறோம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் 1, தேவனுடைய அன்பும் 2, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் 3 உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இன்னைக்கும் சபையில ஞானஸ்தானம் கொடுக்கும் போதும் ஆசீர்வாதம் கூறும் போதும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற உறவில தேவன் ஒருவரை விசுவாசத்தினால் நாம் அடையாளம் காண்பிக்கிறோம். இதை குறித்து சில்லறதனமா பேசக்கூடிய மக்கள் எப்பொழுதுமே சில மக்கள் நடக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரிய அறிவாளிகள் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டானுங்க. இயேசு மாம்சத்தில் வந்தார் என்பதை அன்றைய கால கிரேக்கர்கள் ஒப்புக்கொள்ள அவர்களுக்கு கஷ்டமா இருந்தது. எப்படின்னா, God is a spirit. யோவான் 4:24. If God is a spirit, how can he become a flesh? தேவன் ஆவியா இருப்பாரானால் அவரால் எப்படி மாம்சத்தில் வர முடியும்? அவர் மாம்சத்தில் வந்தார் என்பதுதான் புதிய ஏற்பாடு. அவர் மாம்சத்தில் வந்ததனால்தான் சிலுவையில் அவரால் மரிக்க முடிந்தது. அவர் மாம்சத்தில் வந்ததனால்தான் பாவமற்ற அவர் நமக்காக பாவமானார். அவர் தமது சுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார், நமக்கான விலையை மீட்பை கொடுத்தார். அவர் மாம்சத்தினால் வந்ததனால் தான் இது சாத்தியமாச்சு. Because Christ came in the flesh, he died and shed his blood to remove all your sin. இதான் திட்டம். பாவ மன்னிப்பை நம்புகிறவர்கள், ரட்சிப்பை நம்புகிறவர்கள், இயேசுவின் இரத்தத்தை நம்புகிறவர்கள் அவர் மாம்சத்தில் வந்தார் என்பதை நம்பிதானே ஆக வேண்டும். சமயத்தில் பாருங்க, எதையாவது ஒன்று அப்படி தூரத்தில் பார்த்தா அது மனுஷனா, என்ன அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட கிட்ட போவாங்க, அதுக்கப்புறம் தொட்டு பார்ப்பாங்க. ஆமாங்க, அவர் மனுஷன்தாங்க, அவர் எங்கள் மாமா தாங்க, தூரத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, அந்த மாதிரி சொல்கிறாள்லாம் உண்டு. இயேசுவை கிரேக்கர்கள் என்ன நினைச்சாங்க? தூரத்தில் பார்த்தால் அவர் நபர், ஒரு மனிதன், கிட்ட போனா கையை உள்ள விட்டா அது ஒரு ஆவி, அப்படி அவன் நினைச்சிட்டான். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு தமது கைகளையும் கால்களையும் தமது அப்போஸ்தலருக்கு காண்பித்து, என் கிட்டே வாருங்கள், உங்கள் விரலை கொண்டு இந்த ஓட்டையில இந்த துளையில போடுங்கள். கூடுதலாக அவர்களோடு
சுட்ட அப்பத்தையும் மீனையும் வாங்கி புசித்தார் என்று படிக்கிறோம். He had a body. He had a scar. He lived. அவர் மெய்யாகவே வாழ்ந்தார் இங்க. அதனால்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் அப்போஸ்தலர் ஒரு சிறப்பான கருத்தை ஒன்று சொல்கிறார். அதை நீங்கள் பார்க்கலாம். 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 1 வசனம், பக்கம் 325, புதிய ஏற்பாடு. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், கவனிங்க, பேனால அடிக்கோடிடுங்கள், எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 1 வசனத்திலேயே இயேசு கிறிஸ்து வார்த்தை என்று பேசிவிட்டு அந்த வார்த்தை ஆதியில் இருந்த வார்த்தை என்று சொல்லி, கண்ணால் பார்த்தோம், தூரத்திலிருந்து பார்த்தோம், கிட்டே இருந்து பார்த்தோம், தொட்டு தொழாவி பார்த்தோம், நாங்கள் அதை அனுபவித்தோம். அவர் நிஜமான நபராக இருந்தார். தூரத்தில் பார்த்தாலும், நோக்கி பார்த்தாலும், தொட்டு பார்த்தாலும் அவர் ஒரு நிஜ நபராக இருந்தார். இதுதான் அந்த சாட்சி. இதனால்தான் அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிக்கை எடுக்கிறோம். ஏன்னா அன்பு சகோதரர்களே, எதுக்கும் மேலே உங்களுக்கு 1000 சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த நெருப்பு கோழின்னு ஒன்று இருக்கு, அது என்ன பண்ணுமா, ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்தால் மணலில் தன் தலையை புதைச்சிக்குமா. அதுக்கு நினைப்பு, என்னுடைய உயரமான உடலை யாரும் பார்க்கல. அது மாதிரி சத்தியத்தை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் போன மனிதன், நீ ஒரு நெருப்பு கோழி போல உன் தத்துவத்தை பேசி, நியாயத்தை பேசி, இல்லாத பேசி, இருக்கிறத பேசி, நீ ஒரு நெருப்பு கோழியை போல உன்னை மறைச்சிக்க பார்க்குற. இந்த பைபிளை நான் கையில் வைத்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற கருத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, விட்டுட்டீங்கன்னா, அதோட உங்களுக்கு கிறிஸ்தவ மார்க்கமே கிடையாது. உனக்கும் கிறிஸ்தவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ ரட்சிக்கப்பட முடியாது, நீ சபைக்குள்ள வர முடியாது, உனக்கு எதிர்காலத்தை பற்றி எந்த நம்பிக்கையும் கிடையாது. Unless you believe Christ was manifested in the flesh, God being manifested in the flesh, you have no Christianity. சொன்னது விளங்குச்சா? இவ்வளோ கடினமான பாடத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்க எனக்கு ஒரு நேரத்தை கடவுள் கொடுத்ததாக நான் பார்க்கிறேன். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இந்த வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில் பிதாவாகிய தேவன் முன் அறிவிக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், குமாரனாகிய தேவன் நம்மை நமது இரத்தத்தினால் கழுவுகிறார். ஆக பிதாவும் குமாரனும் ஆவியும் மூவராக இருந்து ஒருவருடைய வேலையை செய்கிறார்கள். God being 3 in person but they are one. இதுதான் பைபிளினுடைய இலக்கணம். தேவன் ஒருவரே, அவர் மூவராக செயல்படுகிறார். பிதா திட்டமிடுகிறவராகவும், குமாரன் இரத்தத்தை தெளித்து கழுவுகிறவராகவும், ஆவியானவர் நம்மை ஆவினால் பரிசுத்தமாக்குறவராகவும் செயல்படுகிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துடைய அன்பான சீஷன் ஒருவன் அவருடைய முகத்தை பார்த்து கேட்டான். என்ன கேட்குறான்? எனக்கு நீங்கள் பிதாவை காண்பியுங்கள் அப்படின்னு கேட்டான். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் கூட நம்ம பிள்ளைங்க அந்த மாமாவை எங்களுக்கு காட்டுங்க, தாத்தாவை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம அவங்களுக்கு காட்டி தான் ஆகணும். இப்போ இயேசு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தபோது அவர் என்ன பதில் சொன்னார்ன்றதை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான்.
அதற்கு இயேசு, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன், கவனிங்க, பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் படிக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்களுக்கு தனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். தமது ஆவியை குறித்து எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரர்களே, இது தேவனை பற்றிய சத்தியம், ட்ரூத் அபவுட் காட். 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம், பக்கம் 329, புதிய ஏற்பாடு. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதை நான் சொல்லல, வசனம் சொல்லுது. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதை சொல்ற பாருங்க, ஃபாதர், வேர்ட் அண்ட் த ஸ்பிரிட், தே ஆர் ஒன். என் அன்பு சகோதரர்களே, அடக்க முடியாத பைத்தியம் பிடித்த மக்கள் கிறிஸ்தவர்கள் ஏராளமாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வீடு சபை நடத்துவாங்க. எல்லாம் யூடியூப்ல காரி ஒருத்தனை பற்றி ஒருத்தனை பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு இந்த பைபிளை தொடர்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்கள் இந்த பைபிளை தொடர்ந்தாண்டா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற அந்த சத்தியத்தை நல் மனசாட்சியில காத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். சகோதரர்களே, 1 யோவான் 5:7 எனக்கு புரியலன்னு சொல்ற ஆளு 1 யோவான் 5:20 கண்டிப்பா நீ புரிஞ்சுக்கு தான் ஆனும். கண்டிப்பா நீங்க புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்று இங்கே பேசப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், கையில் ஒரு பேனா இருந்தா அடிக்கோட்டிடுங்கள். அன்றியும் கவனிங்க, தேவ பக்திக்குரிய ரகசியமானது ஒன்று. அடுத்தது, யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, போப்புக்கு ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற பிரதமருக்கு ஒன்று, அப்படி இல்லை. உலகத்தில் எல்லா மனிதனும் ஒப்புக்கொள்ள வேண்டிய சத்தியம் இது. யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே. அடுத்து கவனிங்க, மகா மேன்மை உள்ளது. இது மிகப்பெரிய சத்தியம் அப்படின்றார். அடுத்து கவனிங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதாவது முகத்தில் விடப்பட்ட ஒரு குத்து போல, நம்முடைய நெஞ்சில விடப்பட்ட ஒரு குத்து போல இந்த செய்தியை, இந்த வார்த்தையை நம்ம தாங்கிக்கணும். காரணம் என்னன்னா, ரொம்ப லேசா இந்த பஞ்சு பிடிக்கிற மாதிரி, இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிற மாதிரி நம்ம சில விஷயங்களை அப்படி லேசாக பிடிக்கிறோம். அப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது. சத்தியத்தை சரியாக பிடிக்கணும். கையை விட்டு நழுவாத பிடிக்கணும். சத்தியத்தை உறுதியாக பிடிக்கணும். அதை உயிரை போல பிடிக்கணும். என்ன சொல்றாரு? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த சத்தியம்தான் நம்மை ரட்சிக்கிறது. இந்த சத்தியத்தின் மூலம்தான் இயேசு எவ்விதமாக என்ன செய்தார் என்று நமக்கு தெரிய வருகிறது. இயேசு வாழ்ந்த காலமும் அவருடைய அற்புதங்களும் சிலுவை மரணமும் அவருடைய அடக்கமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற கருத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் கொலோசியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கிறோம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. தேவத்துவம் என்ற அந்த சொல் 2 சொற்கள், தேவன் பிளஸ் தத்துவம். ஆங்கிலத்தில் காட் ஹெட், ஒரே வார்த்தையா தெரியும், காட் பிளஸ் ஹெட். தேவனை பற்றிய தத்துவம், அவர் பிதாவாகவும் இருக்கிறார், குமாரனாகவும் இருக்கிறார், ஆவியாகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மூவராகிய ஒருவர்
கிறிஸ்து மாம்சமாய் வந்தபோது சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருந்தது. இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியும் இருக்கிறார் என்பதுதான் பொருள். மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக, இந்த இடத்துல சரீரம் என்பது இயேசுவை குறிக்கிறது, சரீர பிரகாரமாக அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறது. இப்போ நீங்க இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பிதாவை தெரிந்து கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியை தெரிந்து கொள்ள முடியும். இயேசுவை தெரிந்து கொள்ளாம நீங்க பிதாவை தெரிந்து கொள்ள முடியாது, பரிசுத்த ஆவியானவரை தெரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல கண்ணவிஞ்சு போன மக்கள் இயேசுவை தூஷிக்கிறவர்களாகவும் இயேசுவை மறுதளிக்கிறவர்களாக இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் இவ்வுலகத்தில் உள்ள பொல்லாத ஆவினாலே நிறைந்த பிசாசின் மக்களா இருக்காங்க. இவ்வளவு கடினமாக எடுத்து சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த செய்தியை இந்த அளவில் நான் சொல்லலைன்னா, அதாவது பாதி வெந்து பாதி வேகாத ஒரு உணவை நீங்க எப்படி பார்ப்பீங்களோ அப்படிதான் இந்த செய்தியை நீங்க பார்க்க வேண்டி வந்துடும். ஒரு பாம்பை அடிக்கிறதா இருந்தால் அடிச்சிருங்க, அதை பாதியை விட்டுட்டீங்கன்னா திரும்ப வந்து உங்களை கடிச்சிடும். அது மாதிரி ஒரு சத்தியத்தை விளங்கிங்க, அதை குழப்பமாக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்பொழுது மீண்டும் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் போவோம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், கவனிங்க, ஆவியில நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராக இருந்தனால்தான் மரித்தோர் இருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்த போது தேவ தூதர்கள் அவரை கண்டார்கள். பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த நற்செய்தி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கேன். உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டவர். இயேசு கிறிஸ்துனுடைய மொத்த வரலாற்றை, அவருடைய வாழ்க்கையை ஒரே ஒரு வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்காருன்னு பாருங்க. The whole gospel of Jesus Christ presented by one scripture. Apostle Paul speaks such a wonderful scripture. ஒரே ஒரு வசனம். இயேசு யார், அவர் எவ்விதமாக பரலோகத்துக்கு ஏறி சென்றார். அன்பு தாயே, தகப்பனே, மாணவனே, வேத மாணவனே, போதகர்களே, நான் சொன்ன வசனங்கள்லாம் நிச்சயமாக உங்கள் காதுக்குள்ளே விழுந்தாலும் மனசுக்குள்ளே விழுது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா, அதையெல்லாம் படித்து தொடர்பு படுத்தி இப்போ நான் சொன்ன இதே வேகத்தில் உணர்வில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை விட்டுட்டு அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்படின்னு வெதுவெதுப்பான ஒரு நிலையில் இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா வாயிலிருந்து வாந்தி தான் பண்ணுவாங்க. ஏன்னா யூ ஆர் நெய்தர் கோல்ட் நார் ஹாட், ஸோ ஐ நீட் டு ஸ்பியூ அவுட். அது மாதிரி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இந்த வசந்தம் படிக்கிற ஆள் வாந்தியை போல் தான் இருப்பான். நீங்கள் ஜீவனுள்ள மனிதர்களாக, கர்த்தரை தேடுகிற மக்களாக, இயேசுவின் பின்னால் வருகிற மக்களாக, விசுவாசிகளாக, விசுவாசத்தின் ரகசியத்தை நல் மனசாட்சியில் காத்து கொள்கிறவர்களாக இருந்தால் இந்த வசனத்தை பரப்பரப்பாக எழுச்சி ஊட்டக்கூடிய நிலையில் வேகமாக உற்சாகமாக, இதுதான் முதலாவது நான் கேட்க வேண்டிய சத்தியம், இதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ற நிலையில் ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் படித்தால் இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கும். அது உங்களை ரட்சிக்கும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், உங்கள் திருச்சபையை மீட்டுக்கொள்ளும், நீங்கள் ஒரு நல்ல போதகராக மாறுவீர்கள் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளையும் நாம் தொடருவோம், நாம் சேர்ந்து படிப்போம். அன்பான தகப்பனே, எழுச்சி ஊட்டக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகளை உமது ஜனங்களுக்கு எடுத்து காண்பிக்க அற்புதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற அந்த சுக செய்தி எவ்வளவு நியாயமானது, எவ்வளவு உண்மையானது, அது எவ்வளவு சத்தியத்துக்குரியது, அது விசுவாசத்துக்குரியது என்று அறிக்கையிடுகிறேன். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.